எல்லா புகழும் இறைவனுக்கு. இசையமைப்பாளர்களில் இளையராஜாவுடைய இடத்தை அன்றும் என்றும் என்றும் யாரும் பிடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவோம். அதுவும் குறிப்பாக இளையராஜாவுடைய ஃபேன்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப மார்த்தட்டி சொல்லுவாங்க. இளையராஜாலாம் யார், எங்கள் இளையராஜாவெல்லாம் அவங்களால தொட முடியுமா, நெருங்க முடியுமா? பட் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. ஏன்னா இங்கே அவங்கவுங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிமுகம் இருக்குது. இளையராஜானா அது ஒரு தனிமுகம். எம்எஸ் விஸ்வநாதன், அதுக்கப்புறம் இளையராஜாவுக்கு பிறகு சங்கர் கணேஷ், சந்திரபோஸ், எஸ்.ஏ. ராஜ்குமார், சிற்பி, வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிராண்டடாக ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்குது. இவங்க பாட்டு இப்படி தான் இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட பரணி கூட சமீபத்தில் பரணி, பாலபாரதி, நிறைய பேர் விஎஸ் நரசிம்மன் அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டே ஒன்று இருக்குது. இவங்களுடைய அந்த சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு இசையமைப்பாளர்கள் எல்லாருக்குமே ஒரு தனி முகம் உண்டு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, விஜயகாந்த் ஃபீல்டுக்கு வந்த புதுசில் நிறைய ஆக்ஷன் படங்களில் நடித்தார். முதல் படமே காதல் படமாக இருந்தாலும் நிறைய ஆக்ஷன் படங்களில் நடித்தார் எஸ்.ஏ. சந்திரசேகர் கூட சேர்ந்து. பட் அது பெருசாக கை கொடுக்கல அப்படின்னு தான் சொன்னேன். முதல்ல நான் சொன்ன மாதிரி சட்டம் ஒரு விளையாட்டு, சாட்சி இந்த 2 படத்தை தவிர அவங்களுடைய படம் எதுவும் பெருசாக போகும். ராஜதுரையாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்த படம். பட் கமர்ஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போனாலுமே அந்த படம் பெருசாக மக்கள்கிட்ட போய் சேரலை. தங்கப்பதக்கத்தோய அப்படியே காப்பி அடித்து தான் அவங்க அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க, ராஜதுரை அப்படிங்கிற படத்தை. ஸோ செந்தூர பாண்டி ஆஸ் யூஷுவல் காதல் கதை இதெல்லாம் தவிர்த்து பார்க்கும்போது சந்திரசேகர், விஜயகாந்த் ஒன்று பெருசாக ஹிட் படம்லாம் கொடுத்துடல. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தரராஜன் விஜயகாந்த் வச்சு படம் பண்ணுறாரு. அத்தனை படங்களுமே ஃபேமிலி ஆடியன்ஸை கொண்டுட்டு வந்த படம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஜயகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச படம் அம்மன் கோவில் கிழக்காலே. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மணி குயிலி அப்படிங்கிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்சேஷனல் ஹிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையில் படித்தேன், உலகமே வந்து கேட்ட முதல் தமிழ் பாடல். அதுக்கப்புறம் தான் தளபதி படத்தில் வர்ற ராக்கம்மா கையை தட்டு பாடல். முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் கிழக்காலே பாடல் தான் வந்துட்டு மிக உலகம் முழுக்க தமிழர்கள், மற்ற மதத்தினரும் சரி, மற்ற ஜாதியினரும் சரி, மற்ற மொழியினரும் சரி எல்லாமே கேட்ட முதல் பாடல் அந்த பாட்டு தான் அப்படி நான் பத்திரிகையில் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீரபாண்டியன் படத்தோடைய இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். இது விஜயகாந்தும் சிவாஜியும் நடித்த முதல் படம். இந்த படத்தில் ரஞ்சித் வில்லனா பண்ணியிருப்பார், அவர் ஹிந்தி நடிக்கிறவர். ராதிகா ஜோடியாக இருப்பாங்க, ஒரு சில சின்ன சின்ன காமெடி நடிகர்லாம் இருப்பாங்க. படம் ஒரு சுமாரான படம் தான். இந்த படத்துடைய பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமாலய வெற்றி அப்படின்னா நம்புவீங்களான்னு தெரியாது, ஒரே பாட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல். மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்னு நினைக்கிறேன், சாரி மலேசியா வாசுதேவன் சித்ரா இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு என்ன பாட்டுனா அதுதான் இளையராஜா மாதிரியே எனக்கு ஒரு பாட்டு வேணும். சங்கர் கணேஷ் 2-3 படங்கள் அந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு. இளையராஜாவே அப்படியே கண் முன்னால் கொண்டாந்து நிறுத்தின படங்கள்லாம் கூட இருக்குது. இன்றைக்கும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் நம்ப மாட்டீங்க, இது இளையராஜா இசை தான் அப்படின்னு அடித்து சொல்லுவீங்க. ஆனால் இளையராஜா இசை கிடையாது, சங்கர் கணேஷ். சிட்டு குருவின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கிறீங்களா யாராவது? அந்த பாட்டை கேட்கல அப்படின்னா போய் கேட்டுப்பாங்க. படப்பேர் வீரபாண்டியன், மலேசியா வாசுதேவன், சித்ரா பாடின பாட்டு. சிட்டு குருவி வெக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிருப்பார். கிட்டத்தட்ட டிட்டோ அந்த சின்ன மணி குயிலே அந்த பாட்டு மாதிரியே பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி இளையராஜாவே கண் முன்னால் கொண்டாந்து நிப்பாட்டின ஒரு மிகப்பெரிய கலைஞர் சங்கர் கணேஷ். இவர் படங்களில் கூட நடிச்சிருக்கிறாரு. அவரை பற்றி தேடி பாருங்கள், அவருடைய படங்களும் கிடைக்கும், அவருடைய பாடல்களும் கிடைக்கும். இறைவன் நாடில் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவன்.